மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். லாரன்ஸ் சாருடைய வீடியோ பார்த்தோம். பட் அந்த வீடியோவில் வந்து எனக்கு ஃபுல்லாக கிளாரிட்டி இல்லை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சி கூட ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா இப்போ ரெண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அவர் அண்ணாமலை கட்சிக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரஜினி சார் வந்து அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை டிவிகேக்கு வருவாங்கன்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிஜமாக எந்த கட்சிக்கு போக போகிறாரு, யாரை எதிர்த்து போட்டியிட போகிறார், ஒருவேளை தொகுதியில் நிற்க போகிறாரா, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு சார் உள்ள? லாரன்ஸ் அவர்களுக்கு வந்து அரசியல் கட்சிக்கு வரணுங்கிறது ரொம்ப பல வருடங்கள் ஆசை அவருக்கு இருக்குது மனசில். பட் அதன் விளைவாக தான் பார்த்தோம்னா நிறைய ட்ரஸ்ட்டு மூலமாக ஆரம்பித்து நிறைய உதவிகள் பண்ண விஷயம் நம்ம தெரியும். அதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய ஒரு சின்ன குழந்தையை எடுத்து வளர்த்து இன்னைக்கு 22 வயசு வரைக்கும் ஆனால் அந்த ஸ்டில்லையும் காமிச்சிருக்காரு இப்போ உங்களுக்கு அதை. ஸோ அதனால் நிறைய ஈடுபாடு கொண்டவர். இப்போ அரசியலில் வந்தால் இன்னும் மேலே நிறைய சிறப்பாக செய்யலாங்கிறது அவருடைய எண்ணம். அப்போ அதற்குரிய நேரங்காலம் வரணும் எப்போயுமே உங்களுக்கு அதை. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இடையில அந்த ஜல்லிக்கட்டுலாம் போயிட்டு இருந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் நிறைய விமர்சனங்கள் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு கட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா கண்ணாபின்னா திட்டினது இருந்தது. இது தவிர பார்த்தா வேறு ஒரு பெரிய ஒரு ஸ்டாரையும் வந்து அந்த கட்சியில் விமர்சனம் பண்ணுறதும் இருந்தது. பட் அதெல்லாம் பொருட்படுத்தல. அவர் பார்க்குறாரு, சரி இது ஒரு வாய்ப்பு நேரம் வரும்போது நம்ம உள்ளே போகலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் பார்த்தோம்னா டான்ஸ் மாஸ்டரில் தமிழை தவிர தெலுங்கில் ரொம்ப பீக்கில் வர இருக்கார். அப்போ தெலுங்கு படம் பண்ணிட்டு பார்த்தா சிரஞ்சீவி அவர்கள் வந்து அங்கே கட்சி ஆரம்பிச்சுட்டு அங்கே அவர் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்காங்க. தெலுங்கு படம் நிறைய பண்ணுறாரு. சிரஞ்சீவி அவர்களுக்கு படங்களுக்கு டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸ் அவர்கள் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அங்கே கனெக்ட் ஆகுது. இப்போ இவருடைய அரசியல் தாட்ஸு, அரசியலுக்கு வந்தால் மக்களுக்கு நிறைய செய்யலாம், நம்ம பசங்களுக்கு செய்யலாம், ட்ரஸ்ட் மூலம் பண்ணலாம், நம்ம இப்போ சம்பாதிக்கிற காசை ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் அரசியலில் வந்தோம்னா நிறைய அந்த கான்டாக்ட்ஸ் நிறைய கிடைக்கும். அவர்கிட்ட இருக்கிற விஷயங்களை சொல்லி நிறையா பண்ணலாங்கிற ஒரு தாட் இருக்குது. இப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிரஞ்சீவி கட்சிக்குள்ளே போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வேறு வருது. பட் அவர் அங்கே தான் யோசிக்கிறார். அது தெலுங்கு கட்சி, ஹைதராபாத், ஆந்திரா. அங்கே போய் நம்ம பண்ணி இங்கே தமிழ்நாட்டில் நம்ம வந்து இன்னைக்கு ஃபேமஸ்லாம் கிடச்சி தமிழ் மூலம் தான் நமக்கு மிக பிரபலமானோம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியலுக்குள்ளே போய் நம்ம கட்சிக்குள்ளே போனால் தான் ஒரு இயக்கம் ஆரம்பித்தோ இல்லை ஒரு கட்சி ஆரம்பித்தோ இல்லை ஒரு கட்சிகளை இணைந்தோ போனோம்னா தான் நம்மளுடைய அந்த மைண்டில் இருக்கிற எண்ணம் வந்து நம்ம பண்ண முடியுன்ட்டு அதை கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஆந்திரா அரசியல் வந்து அவாய்ட் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் பார்க்கும்போது தான் அவருடைய எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது. சரியான ஒரு டைம் வரும்னு பார்க்குறாரு. பார்த்தா இங்கே திடீர்னு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க மீண்டும். ஏன்னா ஏற்கனவே ஒரு வாய்ப்பு வந்து மிஸ் ஆச்சு. 2வது முறையாக 2019 ஒரு வாய்ப்பு வருது. இது தகவல் வந்த உடனே லாரன்ஸ் மாஸ்டர் ரஜினி சார் வந்து பார்க்க வந்து அவருடைய வாழ்த்துக்கெல்லாம் சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் தனியாக பேசுகிறாங்க. அப்போது சார் அதாவது அவர் சொல்ல எனக்கு அப்பா மாதிரி, அண்ணன் மாதிரி, ஒரு நண்பன் மாதிரி அப்படின்லாம் சொல்கிறாரு. பட் அது தவிர பார்க்கும்போது ரஜினி சார் அவர் பேசின விஷயங்களில் நீங்கள் கட்சியை ஆரம்பிக்க நல்ல விஷயம் தான் சார், நீங்கள் ஆரம்பிங்கண்ணே, உங்களுடைய இதுக்கு நிறையா நல்லது பண்ணலாம், உங்களுக்கு பெரிய மவுஸ் இருக்குன்னா நிறைய பேசிட்டு வரும்போது தான் அங்கே இவருக்கு ஒரு ஆசை வருது. இப்போ ரஜினி சாரே இதெல்லாம் லாரன்ஸ் வந்து பேசுனதை வச்சுட்டு கட்சி ஆரம்பித்து கட்சியில் வந்து நீங்கள் சேர்ந்துருங்கிற விஷயம் சொல்லப்பட்ட ஒரு தகவல் ஒன்று வருது. அப்போ இவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு கண்டிப்பாக வந்துடலானே. இப்போ இவருக்கு ஏற்கனவே வரணும்னு ஆசை இருக்குது, நிறைய செய்யணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. அப்போ இன்னொரு கட்சியில் ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி, பழைய கட்சிகளை போனால் ஒரு ஸ்டாம்பு முத்திரை விழுந்துடும், இவர் லாரன்ஸ் இதுதான் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அதுதான் மெயினாக யோசித்தார் அவர். ஆஹா சரி வேணாம், இங்கே போனால் அப்படி வந்து இங்கிட்டு போனால் இங்கே வந்துடும், ரைட்டு போக முடியாது, லெஃப்ட்டு போக முடியாது, நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் நல்லா இருக்கும் போது தான் ஸ்ட்ரைட்டாக போகும்போது சரி ரஜினி சார் ஆரம்பிக்கிற ஒரு தகவல் போது தான் ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஒரு என்ட்ரி கிடைக்குது, போகலான்னு நினைக்கிறாங்க. பட் எதுவாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே அம்மா கிட்ட ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணுவாங்க எப்போவுமே லாரன்ஸ் மாஸ்டர். ஸோ அப்போ அம்மா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லும் போது பார்த்தா அவங்களுக்கு வந்து எதுவுமே சொல்லாமல் போகிறாங்க, தூக்கி வாரி போடுது. என்னம்மா நீ பாட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்கிற, அம்மா இப்படிப்பட்ட ஆள் இல்லையே அப்படிங்கும் போது அவர் 2-3 நாள் வீட்டு வரும்போது தான் அரசியல் ஒரு சாக்கடப்பா, தயவுசெய்து வேண்டாம், நீ விட்டுரு, ரஜினிகிட்ட நீ சொல்கிறியா இல்லை நான் சொல்லவான்னு. ஐயோ ஏமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டு இருமா கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு என்னடா இப்படி சொல்கிறாங்க போது ரஜினி சார் ஆரம்பிக்கலாம் போகலான்ற அந்த ஒரு தாட்ஸு பசங்கிட்ட பேசியாச்சு. நம்மளுடைய பெரிய ட்ரீம் நிறைய ஓடிட்டுருக்கு மனசில். அடுத்த போனோம்னா இதுக்குள்ள வந்தால் தான் சிறப்பு. இப்போ நம்ம பணம் எவ்வளோ வாங்குறாரோ அதில் ஒரு 70-80% ட்ரஸ்ட்டுக்கு பசங்களுக்கே செலவு பண்ணுறாரு. அம்மாட்ட கொஞ்சம் தான் கொடுப்பாரு, வீட்டுக்கு கொஞ்சம் வச்சுக்கிறாரு, அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டக்குன்னு ஒரு கொரோனா ஒரு பீரியட் போது ரஜினி சார் டோட்டல் ஆஃப் ஆகிறாங்க. அவர் அறிக்கை கொடுத்துட்டு இது மாதிரி உடனே சரியில்லை விலகி போகும்போது தான் இவருக்கு என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது சரி இப்போ திரும்பி என்ன பண்ணலாம்னு ஒரு சின்ன கேப்படு திரும்பி இந்த படங்கள். 2வது பார்த்தீங்கன்னா அவர் டைரக்ட் பண்ணி ஹீரோ பண்ணுற படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடுது, காஞ்சனாலாம் சக்கப்போடு போடுது. அப்போது டான்ஸ் மாஸ்டர் தான் கொஞ்சம் விட்றாரு. அப்போ ஹீரோ ஆகிட்டு டைரக்டில் போகும்போது கோரியோகிராஃபி பண்ணுறதுல உடன்பாடு இல்லை கொஞ்சம். அப்படியே போகிறாங்க. சரி ஓகே திரும்பி ஒரு சந்தர்ப்பம் வரும் பார்க்கலாம்.
ஏன்னா அவருக்கு வந்து அரசியல் வந்து கட்சி ஆரம்பிக்கணும் ஒரு ஆசை வேறு இருந்தது. நம்ம நண்பர்கள் மத்தியில் பேசும்போது ஒரு மாஸ்டர் ஒரு இயக்கமாக ஆரம்பித்து அதை அப்படியே கொண்டு வேணும். அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் கிளப் நிறைய இருக்குது, பப்ளிக் ஆடியன்ஸ் இருக்குது அவருக்கு. அப்போ ஒரு மன்றமாக ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி அந்த இயக்கத்தின் மூலம் அரசியலுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ். ஆனால் எங்கேயும் யாருடைய போய் சேரக்கூடாது ஒரு தாட்ஸ் தான் அவருக்கு. புதுசாக வரவங்கிட்ட மட்டும் போனால் தான் ஸோ நமக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு வாய்ஸ் இருக்கும். இப்போ அந்த ஒரு வாய்ப்பு போச்சு. ஆல்ரெடி ஆந்திர அரசுக்குள்ளே போயிருந்தாருன்னா அவர் எம்எல்ஏ நின்று அமைச்சராக கூட இருந்திருப்பார். அது வேணான்னு தவிர்த்து தமிழ்நாட்டுக்காக உழைக்கணும், தமிழ் மக்களுக்காக தான் நம்ம பாடுபடணுங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் தான் வந்துட்டார் வேணாம். அப்போ ஒரு வாய்ப்பு ரஜினி சார் மாற்றம் முடிஞ்சது. இன்னொரு வாய்ப்பு போகும்போது தான் படங்கள் நிறைய ஹிட் ஆகுது. சரி நம்ம டைரக்ஷன் பார்ப்போம், வாய்ப்பு வரும்போது பார்க்கலான்ட்டு இருக்கிற சமயத்தில் இங்கே தான் ஒரு பேரதிர்ச்சி, ஒரு இன்ப அதிர்ச்சின்னு சொல்லிக்கலாம். விஜய் அவர்கள் வந்து அவர் இப்படி லாரன்ஸ் அவர்களுக்கு வந்து அரசியல் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்குது. அது விஜய் அவர்களுக்கு பல வருடங்களே அவருக்கு ஒரு ஆசை, நம்ம கட்சியை ஆரம்பிக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதோ செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது தான் அந்த ஐடியா விஜய் அவர்களுக்கு வருது. அப்போ முக்கியமான நண்பர்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ், நம்ம ஏற்கனவே நிறைய வீடுகளில் பேசிடுறோம், நண்பர்கள்ட்ட தான் அவர் வந்து ஐடியா கேட்டது, நண்பர்கள் சொன்ன அடிச்சலாம் வந்ததுங்கிறத சொல்லியிருக்கோம். அப்போ அந்த நேரத்தில் பார்க்கும்போது அவருடைய நெருங்கிய நண்பர் வாடாப்பட ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க. முக்கியமாக சஞ்சீவ் எடுத்துக்கலாம், ஸ்ரீநாத் எடுத்துக்கலாம், எல்லாம் கேட்குறாங்க. அப்போ இங்கே வந்து இதுக்கு இடையில பார்த்தோம்னா கோரியோகிராஃபி வேணான் இருந்தார் பார்த்தீங்களா மாஸ்டர். அந்த நேரத்தில் விஜய் அவர் வந்து பர்டிகுலராக வந்து லாரன்ஸ் மாஸ்டர் தான் எனக்கு கோரியோகிராஃபி பண்ணணும், நான் சொன்னேன்னு சொல்லுங்கள், மாஸ்டர் ஹீரோவாகட்டும் டைரக்டர் ஆகட்டும் பிரச்சனை இல்லை, எனக்கு படத்துக்கு பண்ணணும்னு சொல்லும் போது தான் இந்த தகவல் போகுது மாஸ்டருக்கு, விஜய் சார் படத்துக்கு இந்த கோரியோகிராஃப் நீங்கள் பண்ணணும். அது அவரே லைக் பண்ணுறாரு அப்படிங்கிற யோசிக்கிறார். ஐயோ இவர் ஒரு பெரிய ஏன்னா அது விஜய் எந்த இடத்துல இருக்கான்னு தெரியல இல்லையா. அப்போ உடனே என்ன பண்ணுறாரு, விஜய் அவர்களுக்காகவே கோரியோகிராஃப் பண்ணுறாரு. ஏற்கனவே நல்ல ஒரு நட்பு இருக்குது ரெண்டு பேருக்கும், இதுக்கெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங் வருது. என்னடா டைரக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பண்ணும்போது விஜய் அவர்களுக்கு அவர் மேலே பெரிய மரியாதை வருது. அப்போ இது ஒரு பக்கம். இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் லாரன்ஸ் மாஸ்டர் ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்டு பேசுகிறார். ரொம்ப நேரம் பேசியிருக்கார் மாஸ்டர். இது மாதிரி மாஸ்டர் தான் கூடுவார், மாஸ்டர் இது மாதிரி நான் கட்சி ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு இவருக்கு வந்து வருது. ஆஹா ஏற்கனவே நம்மளுடைய என்ன இருக்குது, ஒன்று மிஸ் ஆச்சு, ஆட்டோமேட்டிக்காக கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசைன்றது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக விஜய் அவர்கள் சொல்லி பார்க்கலாம் போது அவர் மனசுக்குள்ள அப்படி யோசிச்சுட்டு வந்து விஜய் அவர்கள் கேட்குறாங்க உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் பேசின விஷயங்கள் பர்சனலாக விஜய் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் என்ன வாய்ஸ் இருக்குது, நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு ரீச் ஆகும், நீங்கள் தைரியமாக நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்லப்பட்ட நண்பர்கள் மாஸ்டர் ஒருத்தர். விஜய் அவர்களுக்கு பெரிய ஒரு என்னென்னா ஒரு உந்துதலாக இருந்திருக்கார், நீ ஆரம்பிங்க தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு. விஜய் அவர்கள் வந்து இறுதி ஒரு முடிவு எடுக்கிறார் கட்சி ஆரம்பிக்கிறது. இந்த தகவல் வரும்போது தான் இவருடைய என்ன ஓடிட்டுருக்கு இல்லையா, சரி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 1 நிமிஷம் இதுக்கு நம்ம உள்ளே போயிடலாம் இவருடைய மனசுக்குள்ளே எண்ணம். அப்போ இதை வச்சுட்டு தான் திரும்பி ஒரு அட்டம்ப்டாக அம்மாட்ட டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அம்மா ஏற்கனவே விட்டதெல்லாம் விட்டாச்சு, இப்போது விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு எண்ணம், என்னுடைய நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ளே ஓடுது, அது தனிப்பட்ட முறையில் நான் பண்ணிகிட்டு இருந்தாலும் இன்னும் நிறைய நினைக்கிறேன், அதுக்கு ஒரு வழினா இதுதான் எனக்கு, அதை புரிஞ்சுக்கமான்னு சொல்லி எடுத்து இது பண்ணும்போது திரும்பி ரஜினி சார்ட்ட என்ன சொல்லலாம் அதே தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க. இவர் தூக்கி வாரிப்படுது, ஐயோ என்ன திரும்பி அம்மா இப்படி சொல்கிறாங்க, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா விஜய் அவர்கள் எல்லாமே ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டாங்களா, அவர் டக்குன்னு கட்சி 2024 பிப்ரவரியில் ஆரம்பிச்சிட்டார். இந்த தகவல் ஸோ 2020 பிப்ரவரியில் வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப சந்தோஷப்பட்டு மாஸ்டர் போய் ஒரு திரும்பி விஜய் அவர்களை மீட் பண்ணி ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, ஸோ இப்படி மாஸ்டர் ஒரு ஐடியா கேட்டுட்டு இருக்கும்போது பார்க்கணும்னா இவர் ஒரு மனசில் இப்படி இருந்தாலும் விஜய் அவர்கிட்ட சேர்ந்துருவோம், அம்மா அப்புறமேலே நம்ம சொல்லி புரிய வச்சுக்கலாம்னு நினைக்கும் போது 2024 பிப்ரவரியில் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்காக இருந்தது இவருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உடனே விஜய் போய் நேரடியாக போய் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு உங்களுடைய அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் சார், நீங்கள் துணிஞ்சு இறங்குங்கன்ட்டு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு மாஸ்டர். அப்போ இவருக்கு ஒரு மனசு என்னென்னா எப்படியாவது விஜய் அவருடைய கட்சியில் நம்ம உள்ளே போய் ஜாயின் பண்ணி இவருடைய எண்ணங்களை பூரா நம்ம வந்து பார்த்துக்கலாம், மக்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் வர்றாங்க. பட் இங்கே அம்மாவுடைய ஒரு இது போகலாமா வேணாமா சேரலாமா அப்படிங்கிற குழப்பம். ஏற்கனவே மாஸ்டர் வந்து அரசியல் வருவார வரமாட்டான்னு விஜய் அவர்களுக்கு ஒரு இது எப்படி கூப்பிட்றதுன்னு அவருக்கு ஒரு தாட்டு. டக்குன்னு 2 வருஷம் புஸ்க்குன்னு ஓடி போகிறது, திரும்பி பார்த்தா ஓடி போகிறது, எலெக்ஷன் வந்துடுது. ஏன்னா விஜய் அவர்கள் மேலே அவங்க அம்மாவுக்கு நல்ல மரியாதை இருக்குது, ரொம்ப அந்த தம்பி ரொம்ப அன்பானவர், அதிகமாக பேச மாட்டாருப்பா, அரசியல் ஒரு செட் ஆகுமாலாம் இவர் கேட்டிருக்காங்க. இதை வந்து மாஸ்டர்டையும் சொல்லியிருக்காரு பையனை விஜய் சார்ட்டையா, சார் அம்மா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. அதை ஃபுல்லாக கேட்டுட்டார் விஜய் சார். பேசாமையே நிறைய திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காருங்கிறது இப்போ தான் நிறையா இருக்குது சொல்ல வரேன்.
அப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு பார்த்தா எலெக்ஷன் வருது, மக்கள் கண்ணா பின்னான்னு ஒரு 108 சீட்டை கேள்வியோட மிகப்பெரிய வெற்றி வருது. இது லாரன்ஸ் மாஸ்டர் பார்த்துட்டு ரொம்ப 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 ஹாப்பி ஆகிட்டு அம்மாட்ட சொன்னாங்களா, பத்தியாம்மா அரசியல் நீ சொன்ன ஒரு பக்கம் சாக்கடைன்னு சொன்னால் கரெக்டு, இன்னொரு பக்கம் நல்லவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது, நல்ல எண்ணங்களோட மக்களுக்கு நல்லது செய்யணும், நாட்டுக்கு பண்ணணும் இருந்தால் கண்டிப்பாக மக்கள் வந்து ஒரு ஆதரவு தருவாங்க. இன்றைக்கி பாருங்கள், விஜய் அவர்களுக்கு என்னுடைய நண்பனுக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி முடிக்கிறாங்க. இப்போது இங்கே தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏற்கனவே நம்ம பப்ளிக் வீடியோவில் லாரன்ஸ் மாஸ்டர் திருச்சி கிழக்கில் நிற்பாருங்கிற விஷயத்த நம்ம தான் ஃபஸ்ட்டு சொன்னோம். அதன் விளைவாக தான் வெளியிலலாம் நிறையா போச்சு. நிறைய மீடியாக்களில் செய்தி, சோஷியல் மீடியாவில் வந்து லாரன்ஸ் மாஸ்டர் நிற்கிறாங்கன்னா, அவருக்கே வந்து திருச்சி கிழக்கில் லாரன்ஸ் நிற்கிறாருன்னு தீயா பற்றிட்டு இருந்தது 10 நாளாக. இப்போ அதுக்கு தான் அவர் வந்து 10ஆம் தேதி அன்றைக்கி எனக்கு பென்ஸ் பண்ண முடியுது, 11ஆம் தேதி சொல்கிறேன்னாரு. 11ஆம் தேதி எதிர்பாராத பாரதி ராஜாவோட மறைவுனால இந்த நேரத்தில் சொல்ல வேண்டாம்னு சொல்லி தான் இன்றைக்கி 12ஆம் தேதி சொல்லுன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு விஷயத்தை ஒரு வீடியோ போட்டுப்பார், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் நமக்கு தெரிஞ்ச வரைக்குமே லாரன்ஸ் மாஸ்டருக்கு ரொம்ப நாளாக ஒரு எண்ணம் இருக்குது, எந்த கட்சியிலையும் போகாமல் தனியாக வந்து புதுசாக ஆரம்பித்தானே உள்ள பேர்லாம் இல்லை, அவரே ஆரம்பிக்கலாம் ரொம்ப நாள் ஐடியா இருந்தது. அதாவது ஏக்கம் ஆரம்பித்து போகலாங்கிற அளவுக்கு நெருங்கி வந்தார் அந்த பீரியடில். இன்றைக்கு ஒரு நண்பன் அழகாக சிஎம் உட்காந்துருக்காரு. பட் இப்போது அவருடைய தாட்ஸ் எங்கே போகலாம் அப்படிங்கிறது அவர் மனசுக்குள்ளே இருக்குது. இப்போ தான் ஒரு சின்ன குழப்பம் உள்ளே வருது. ஒரு பக்கம் அண்ணாமலை உள்ளே வர்றார், இன்னொரு பக்கம் லதா ரஜினிகாந்த் மேடம் வந்து மக்கள் மேடைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் திடீர்னு ஆரம்பிக்கிறாங்க. லாரன்ஸ் இங்கே தான் தூக்கி வாரி போகுது. ஆஹா என்னடா நம்ம பாட்டுக்கு சரி, ஏன்னா ஏற்கனவே ரஜினி சார் வரலன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியாச்சு. உங்கவுங்க யார் யார் உங்களுக்கு விருப்பமோ நீங்கள் அவங்க கட்சியில் இருந்துங்கன்னு ரசிகர்கிட்டையும் சொல்லிட்டார். அப்போ இந்த நேரத்தில் இப்படி ஒன்று வரும்போது என்ன பண்ணலாம், அவர் வந்து மிகப்பெரிய ஒரு தர்மசங்கடம். ஏன்னா ரஜினினால தான் நான் பெரிய லெவலுக்கு வந்தேன்னு அவருடைய தாட்ஸ். இங்கே முக்கியமான நண்பர் விஜய் அவர்கள். அப்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே என் மைண்டில் வர்றது பார்த்திங்க அப்படின்னா, கண்டிப்பாக லாரன்ஸ் மாஸ்டர் விஜய் அவர்கள் கட்சியில் தான் போய் சேர்ந்த வாய்ப்புகள் நெருங்கி வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒரு விஷயத்தை தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். திடீர்னு இந்த பக்கம் வரும்போது தான் அண்ணாமலைகளோட போயிடுவார் அப்படின்னா, இங்கே ஏன் அண்ணாமலைக்குள்ளே போகிறோம்னு நிறைய பேர் வந்து ரஜினி அவர்களுக்கு மிக நெருங்கிய லாரன்ஸு, அவர் வந்து யாராவது வேறொரு மனிதரை நிற்க வச்சு அரசியலில் கொண்டு போய் ஆதரவு தெரிவிக்கிற ஒரு தாட்ஸ் இருக்குன்னு மாஸ்டரை சொல்லியிருக்காரு. இப்படி வருது. அப்போது ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறது தான் மாஸ்டர் போவார்னு ஒரு பக்கம் கிளப்பி விட்டாங்க எல்லா பேருமே. அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. இப்போ அவருடைய தாட்ஸு யார் பக்கம் அரசியலுக்கு இறங்கலாம் நம்ம பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் விஷயம் பண்ணோன்னே அம்மானு கேட்கும்போது, ஓகே உன்னுடைய ஆசைக்கு நான் இனிமேல் தடங்களாக இருக்க மாட்டேன், அரசியலில் போகணும் ஆசைப்படுறியா போ, நல்லது நினைக்கிறல, மக்கள் புரிஞ்சுக்கோங்க, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ அரசியலில் இறங்க போகிறேன் அப்படின்ட்டார். ஸோ இதுதான் நாம் சொன்னோம், அரசியலில் கண்டிப்பாக உள்ளே வர்றார். ஆனால் டிவிக்கேல தான் போவாருங்கிறதா ஒரு தாட் இருக்குது இப்போதைக்கு. நமக்கு வந்து தகவல் அதுதான். இந்த நேரத்தில் தான் ரஜினி அவர்கள் கூப்பிட்டு அண்ணாமலைக்கு ஆதரவு சொல்லுன்னு சொல்லுவாரா, இல்லை மக்கள் மேடையில் லதா ரஜினிகாந்த் மேடத்துக்கு வந்து ஆதரவு தான் சொல்லி சேர்க்க சொல்லுவாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து மற்றவர்களுக்கு கிளப்பி விட்டால் தான். அதை நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஐடியா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மக்கள் கையில் விட்டுட்டார். நீங்கள் என்ன, நான் பேசின வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்தை நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அரசியலுக்கு வந்தாச்சு, நான் எங்கே போகணுங்கிற முடிவை சொல்லுங்கன்னு சொல்லி முடிச்சிட்டார், மக்கள்கிட்ட விட்டார். மக்களுடைய தீர்ப்பு என்னவாக இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ரஜினி சார்ட்ட இன்கேஸ் லாரன்ஸ் போய் கேட்டால் கூட அவர் உங்கள் விருப்பம், நான் வரல இல்லையா, நான் இன்னொருத்தருக்கு போய் ஆதரவு கொடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன்னு அவர் சொல்லுவார்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுதான் மாஸ்டரும் கண்டிப்பாக அந்த ஒரு தாட் தான் அவருக்கு இருக்கும். மற்றவர் சொல்கிறது அது ரஜினி சார் இப்படி சொல்லுவார் அப்படின்ட்டு. மக்கள் மேடையில் நீங்கள் சேருங்க பண்ணுங்கன்னு வந்து அந்தளவுக்கு வந்து ஒருத்தரை பிடிச்சி இழுக்கிறது வாய்ப்பு இருக்காது. அப்போது எனக்கு தெரிந்த வரைக்குமே லாரன்ஸ் மாஸ்டர் ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்குது விஜய் அவரோட. இன்றைக்கி சிறப்பான ஒரு 34 நாள் ஆச்சு, சிறப்பான ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவரோட சேர்ந்து 5 தொகுதி இடைத்தேர்தல் வருது. எந்த தொகுதி கிடைக்குன்னு தெரியாது. ஒருவேளை இது திருச்சி கிளை கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, வேறு தொகுதி கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதில்லை. நின்னால் டிவிகே சார்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து லாரன்ஸ் மாஸ்டர் வாங்குவார், சந்தேகமே இல்லை. ஏன்னா ஸ்ரீநாத் அவர்கள் நிறைய நண்பர்கள் உள்ள கூட்ட வர விஷயத்தை நிறைய பேர் சொல்கிறாங்க. விஜய் நண்பர்கள் எங்க ஒரு நட்பு உயிருக்கு உயிராக இருக்கும்போது அவர்களுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வரும்போது உதவி பண்ணுறதான பெருசு. அப்போ தான் அவன் நண்பர் வந்து இந்த ஸ்ரீநாத்துக்கு உதவி பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் எம்எல்ஏ நின்று இன்றைக்கி அமைச்சர் ஆகிட்டார். நான் இன்னொரு பக்கமும் சொல்கிறேன், சஞ்சீவ் அவர்களுக்கு வாய்ப்பு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, கண்டிப்பாக அவருக்கு ஒரு வாய்ப்பும் இருக்குது. அப்போ இங்கே நட்பை தவிர்த்து ஒரு சோசியலாக வந்து ஒரு அக்கறையில் ஒரு மனிதன் ஒன்று தேவை. அப்போ லாரன்ஸுக்கு எல்லாமே இருக்குது. அவர் டிவிகேல தான் சேருவாருங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அங்கே தான் சேருவார் கண்டிப்பாக. விஜய் 5 தேர்தலில் ஒரு இதில் வந்து கண்டிப்பாக ஒரு சீட்டு கொடுப்பாரு, கொடுத்தாலும் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்.
அப்படி சொல்லிக்கல விரும்புகிறேன். பட் அவர் சொன்னது மாதிரியே அவருடைய வீடியோ பார்த்த ரசிகர்கள் மக்கள் பார்த்துருப்பாங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருடைய பதிவை வந்து டிவிகேக்கு போங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து இருக்கிற ஒரு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தனியாக போகணும்னு நினச்சாரு. இன்றைக்கி இருக்கிறது வந்து கரெக்டாக ஒரு அலைன்மெண்ட்டில் போயிட்டுருக்கிறது டிவிக்கே தான். அதுக்குள்ளே தான் போகிறது தான் நான் சொல்லி விரும்புகிறேன். மக்களுடைய கருத்துக்கள் பண்ணுங்கள். ஆனால் இதுக்கிடையில் என்ன ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா, அந்த ஜல்லிக்கட்டில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்ன பார்த்தீங்களா, அவர் ஏன் இன்னும் அரசியலுக்குள்ளே இறங்கி நிறைய வேலை செய்யணும்னு சொல்லும் பார்த்தா, சீமான் அவர்கள் நிறைய லாரன்ஸ் மாஸ்டர் விமர்சனம் பண்ணதை நீங்கள் கண்டிருப்பீங்க. அவர் ரொம்ப வெறுத்துட்டாராது. என்னடா இது இப்படி பேசுகிறாரு. அந்த நேரத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை பற்றியும் சீமான் பேச நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இதை வந்து பர்டிகுலராக போய் ரஜினி சார்கிட்ட சொல்லும் போது தான் அவர் வந்து அரசியலுக்கு வந்தால் எல்லாம் 4 பேர் பேச தான் செய்வாங்க லாரன்ஸ் மாஸ்டர். நீங்கள் அதெல்லாம் கண்டிக்கவே காது கொடுத்தே கேட்காதீங்க. இந்த காலங்களை விட்டு போயிட்டே இருங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறது தான். இவர் இப்போ மாஸ்டர் தான் கேள்வி எடுத்துருக்காரு. விமர்சனங்கள் பாதி வேறு பக்கம் டிவிக்கில் விஜயோட சேர்ந்தா கூட விமர்சனம் தாறுமாறாக வரும் அவருக்கு கண்டிப்பாக. இப்போ எழுதி வச்சுங்க. அதான் கேர் பண்ணாமல் ஒரு பாட்டு ட்ராவல் பண்ணி நம்மளுடைய இலக்கு என்ன அதை நோக்கி தான் போகணும். உங்கள் விருப்பம் யார்கிட்ட சேருங்கிறது. பட் எனக்கு பொறுத்தவரை நல்ல நட்பு இருக்குது. நண்பனுக்கு மரியாதை தரக்கூடிய ஒரு விஜய் அவர்கள் லாரன்ஸ் மாஸ்டருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. சீமானை தூக்கி ஓரமாக வச்சுட்டார் மாஸ்டர். இப்போ பொதுமக்களே பார்த்தீங்கன்னா மக்களே தூக்கி இப்போ நாலாயிரத்தில் தூக்கி உட்கார வச்சுட்டாங்க அவரை. ஓகே 15 வருட போராட்டங்கிறாரு. இன்னும் போராடிக்கிட்டு தான் அவருக்கு வழி கிடையாது. இப்போது எனக்கு தெரிந்த வரைக்குமே மாஸ்டர் இன்றைக்கி ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு. விரைவில் அந்த இடைத்தேர்தல் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. 6 மாதத்துக்குள்ளே வரும். 3 மாதத்துக்குள்ள அது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ 1 மாதம் மேலே கிராஸ் ஆகிடுச்சு. அடுத்த மாதம் வந்தாலும் ஆச்சரியப்படல. சட்டசபை பேரண்டது இது கூடுது. அது முடிந்த பிறகு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. உங்களுக்கு தெரிய போகுது. தெரிந்தால் கண்டிப்பாக டிவிக்கு உள்ளே போகிறாரு. போனார்னா ஒரு எம்எல்ஏ வெளில வருவார். சட்டசபைக்குள்ளே போவார். இவருடைய தாட்ஸ் நம்ம எப்போவுமே அரசியலுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணு நினச்சாரு பார்த்தீங்களா. அந்த கான்ட்ராக்ட் மூலமாக அவர் ட்ரஸ்ட் மூலமாக நிறையா வளர்க்குற, அதாவது அநாத பசங்கள்னு சொல்ல முடியாது, அவருடைய பிள்ளைகள் தான் நான் சொல்லிக்கிறது. லாரன்ஸோட பிள்ளைகள் தான் அத்தனை 60 பேர் மேற்பட்டு இருக்காங்க. அவர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு வரும். எந்த தொகுதியில் நின்னாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதி மக்களுக்கும் அவர்களுக்கும் இவர் ட்ரஸ்ட் மூலமாக இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களை பண்ணுற வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். நான் இதை பார்க்கலாம். இவ்வளோ வந்தாச்சு இல்லையா, பொறுத்திருந்து பார்ப்பேன் என்னங்கிறது. சீமான் அவர்களை எதிர்த்து போட்டியிடுவாரா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் இருக்குதே சார். அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னான்னு கேட்டிங்கன்னா சீமான் அவர்கள் வந்து காரைக்குடியில் நின்று வந்து அவருக்கு டெபாசிட் பண்ண ஒரு விஷயம் இருக்குது. பட் அதை எப்படியாவது மீண்டும் இந்த இடைத்தேர்தலில் நின்று ஜெயிச்சணுங்கிற வெறித்தனம் அவருக்கு நிறையா இருக்குது. தவறில்லை, ஒரு பாயிண்ட் போராடுறாரு. வேலை சீமான் இடைத்தேர்தல் நிற்காத மாதிரி தொகுதிக்கு வந்தால் அந்த தொகுதியில் டிவிகே சார்பாக லாரன்ஸ் நிற்க வச்சாலும் லாரன்ஸ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுவாருங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். அது ரொம்ப டஃப்பாக இருந்தால் இல்லை, அசால்ட்டாக அந்த வெற்றியை தள்ளிட்டு போயிடுவார் மாஸ்டருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ஸ் இருக்குது. அவரை போய் நின்று பார்த்தாலே நீங்கள் அவர் பேசினாலே போதும் உங்களுக்கு. ஏன்னா பேசுனவர்களுக்கு தான் தெரியும் மாஸ்டரை பற்றி. எனக்கு தெரியும். யார் எதிர்த்துனாலுமே டிவிக்கினுடைய வெற்றி யாரும் வந்து தடுக்க முடியாது அப்படிங்கிற தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய ஆட்சியில், முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சியில் 34 நாட்களாக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஊழலில் முக்கால்வாசி 60% ஒழிச்சிட்டார். ஒரு 40% இடைத்தேர்தலுக்கு முன்னாடியே ஒழிச்சிடுவார் உங்களுக்கு. டாஸ்மாகில் நடந்த ஊழல்லாம் பெரிய விஷயமா முடிச்சிட்டார். இப்போ இன்னொரு ஊழல் நடக்கிறதையும் குறைக்கிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு விஷயம் வந்திருக்கு. இப்போ ஒரு நேற்று நிதி ஆயோக்குள்ளே போய் பேசிட்டு வந்த விஷயங்கள், எய்ம்ஸ் கோயம்புத்தூரில் வரப்போகுது. திருச்சி டு கோயம்புத்தூருக்கு 6 வழி பாதை போட போகிறாங்க. செங்கல்பட்டு டு திருச்சிக்கு 6 வே அந்த ரூட்டு போட போகிறாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணால் என்னடா 35 நாள் கூட ஆகலை ஒரு மனுஷன் போய் இவ்வளோ விஷயத்தை சாதிச்சுட்டு இன்றைக்கி ரொம்ப எல்லா பேருமே டெல்லியிலே சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு சிஎம், தமிழ்நாட்டு சிஎம் விஜய் அவர்கள் அப்படின்னு ஸ்டைலாக பேசுகிறாங்க. அவர் அந்த இது நம்ம இந்த நேரத்தில் அதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், சொல்ல வேண்டிய நெஸ்டி இருக்குது. அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனில் தமிழகத்தின் முதலமைச்சர் நிற்க வச்சுருக்காங்க. அது எல்லாருக்கும் பொறாமை. எப்படி ஃபர்ஸ்ட் லைனில் நிற்க வைக்கலாம்? எதுக்கு பொறாமை, எதுக்கு வைத்திருச்சு? தேவையே இல்லை. அவருக்குள்ள மரியாதையே டெல்லி கொடுத்துருக்கு. அப்போ இவர் என்ன மாதிரி இருந்திருந்தா டெல்லி அந்த ஃபர்ஸ்ட்டில் நிற்க வச்சுருப்பாங்கிறத புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ நிறைய விஷயங்கள், நிறைய ஊழல் ஒழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ லஞ்சத்தை ஒழிக்கிறாங்க, போதை கராச்சத்தை ஒழிச்சிட்டு இருக்காங்க. சிங்கப்பெண் வந்தாச்சு. நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சார்.